பல குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு குலம். அந்த குலத்தில் இருக்கிறவங்க மட்டும் ஒரே ஊரில் 4-5 குலம் இருந்துச்சுன்னா 4-5 குலதெய்வங்கள் இருக்கும். ஒரு ஊரில் இருந்து 200 கிலோமீட்டர் தாண்டி அங்கே குலதெய்வம் இருக்கும். இவர் எங்கேயாவது அவர் அந்த காலத்தில் தாத்தா காட்டில் பூட்டங்காலத்தில் அங்கே வாழ்ந்திருப்பாங்க. அங்கே குலதெய்வத்திலேருந்து பின்னாடி இங்கே இடம் புலம்பெயர்ந்தனா திருப்பியும் குலதெய்வத்துக்கு அங்கே தான் போகணும். இப்படி ஒரு குலதெய்வங்களை அவங்க பல குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு குலதெய்வம். இந்த குடும்ப ஆண்டவர்கள் குலதெய்வங்கள் இந்த ரெண்டுமே மனிதனாக பிறந்து வையத்துள் வாழ்ந்து அந்த குடும்பத்தின் நன்மைக்காகவோ இல்லை அந்த குலத்தின் நன்மைக்காகவோ பல நற்செயல்களை செய்து இறந்த பிறகும் அந்த குலத்தை காப்பாற்ற வேண்டும்ங்கிற உறுதிமொழி எடுத்து அவர்கள் கடவுளாக மாறி அந்த குலத்தை காத்து கொண்டு இருப்பார்கள். எப்படி குடும்ப ஆண்டவர்கள் அந்த குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையை நிலைப்படுத்துகிறார்களோ உறுதிப்படுத்துகிறார்களோ அதே மாதிரி குலதெய்வங்கள் அந்த குலத்துக்குள்ள ஒற்றுமையையும் அவர்களது மேன்மையும் அவர்களது வளத்தையும் செல்வாக்கையும் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் வழங்கக்கூடியவர்கள் தான் இந்த குலதெய்வங்கள். மனிதனாக வாழ்ந்து கடவுளாக ஆகிறான், மனிதன் கடவுளாக மாறுகிறான்ங்கிறதுக்கு இந்த குடும்ப ஆண்டவர்களும் குலதெய்வங்களும் தான் எடுத்துக்காட்டு. இந்த வரலாறோ இத்தகைய ஒரு கருத்து உருவாக்கமோ சிந்தனை ஓட்டமோ உலகத்தில் எந்த மொழியிலையும் கிடையாது, எந்த நாட்டிலையும் கிடையாது, எந்த இடத்துலையும் கிடையாது.